morning to all. Welcome to Vision Academy online YouTube channel. So, நம்ம பார்க்க போறது daily current affairs sectionsல March 30 கான current affairs. So, first current affair என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Assam and Meghalaya ink pact to end border row. So, Assam and Meghalaya have partially resolved a 50-year-old border dispute in 6 of the 12 sectors along with 85 km boundary. Assam Chief Minister Himanta Biswa Sarma and his Meghalaya counterpart Corner K. Sangma on Tuesday signed a historic agreement for a closure in 6 disputed sectors that were taken up for resolution in the first place. ஸோ அசாம் அண்ட் மெகாலயோட அந்த பார்டர் பிரச்சனை வந்து 50 வருஷம் ஒரு பெரிய ஒரு டிஸ்பியூட்டாக இருந்துகிட்டே இருந்த ப்ராப்ளம். ஸோ இதுக்கான டீல் வந்து இப்போது சைன் பண்ணியிருக்காங்க. அந்த பார்டர் எவ்வளோ மீட்டர் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாம் ஓரியன்ட் கொஸ்டினாக இருக்கும். ஸோ 885 கிலோமீட்டர் பவுண்ட்ரி, அந்த பவுண்ட்ரிக்கான அக்ரிமெண்ட் வந்து இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. யாரும் சைன் பண்ணியிருக்கா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா Assam Chief Minister Himanta Biswa Sarma and Meghalaya Chief Minister Corner Sangama. The pact was inked in the presence of Home Minister Amit Shah in New Delhi. The agreement was based on the draft resolution signed between the two states on January 29. The 6 disputed sectors are RRB, Zingam, Hahim, Bolkapara, Kanapara, Pilankada and Ratchera. ஸோ இந்த பார்டர் பிரச்சனை எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு இருந்துச்சு, அசாம் அண்ட் மேகாலயோட எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராபாய், ஜிங்காம், அஹிம், பொல்கப்பரா, கனப்பரா அண்ட் பிலங்காட்டா அண்ட் ரடச்செரா அண்டர் த கரும் மெட்ரோ அண்ட் கோச்சா டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அசாம். ஸோ இதில் எந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குன்னா கம்ரூப் மெட்ரோ and Kacha districts of Assam and West Kazi Hills, Riboi and East Jainta Hills districts of Meghalaya. ஸோ உங்களுக்கு இந்த பார்ட்லேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பவுண்ட்ரி எவ்வளோ மீட்டர் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 885 கிலோமீட்டர் அண்ட் எத்தனை செக்டார்ஸ்ன்றது இங்கே என்னென்னா எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனை பகுதிகள் பார்த்தீங்கன்னா 12 பகுதிகள். அதில் 6 வந்து அசாம் பக்கம் போகும், 6 வந்து மேகாலயா பக்கம் போகும். கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஸோ இவங்களோட இந்த சைன் வந்து எப்படி சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. த டூ ஸ்டேட்ஸ் ஹேட் இன் ஜூன் 2021 adopted a given and take policy to start the process of resolving the boundary dispute by constituting 3 regional committees each. ஸோ எப்படின்னா இந்த 6 பகுதி இருக்கு இல்லையா, இந்த 6 பகுதியிலே 3 பகுதி அசாமும் 3 பகுதி மேகாலயா பிரித்து எடுத்துக்கிறது மூலயமா இந்த 50 வருஷ பகையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 ஸ்டேட்மே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. The draft resolution prepared on the basis of the recommendation of the regional panel proposed to dividing the dispute of 36.79 square kilometer land in 6 areas of differences between the two states, while Assam will get 18.51 square kilometer of the dispute areas. Meghalaya will get the remaining 18.28 square kilometer. ஸோ இந்த பார்டர் பிரச்சனை எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலப்பரப்பளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 36.79 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு. இதில் வந்து 18.59 ஸ்கொயர் கிலோமீட்டர் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமுக்கு போகுது. 18.28 ஸ்கொயர் கிலோமீட்டர் யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெகாலயாவுக்கு போகுது. ஸோ இப்போ அவர் என்ன சொல்லணும்னா 70% அமித்ஷா என்ன சொல்லியிருக்காங்க, 70% இந்த இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட் வந்து இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NCW to offer free legal aid for women in distress. NCW, National Commission for Women, launched a legal aid clinic to assist women in distress. So, clinic வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. The facility will operate out of the NCW headquarters in New Delhi. It has been set up in collaboration with the Delhi State Legislative Authority, which will provide legal counseling for free. Women can simplify walk into access legal advice. The NCW is also planning to set up similar facilities as a state commission across the country. ஸோ NCWயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ அவங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா பகுதியிலையுமே வந்து இந்த கிளினிக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க.
BRICS Media hold first training program for journalists. Facing a shared challenge of how media organized in emerging markets can innovate and stay relevant in the unique context, leading media groups from the 5 BRICS countries, Brazil, Russia, India, China and South Africa, have put together a 3-month long training program for journalists, with the first such initiative concluding on Monday. So BRICS வந்து ஒரு மீடியா ஸ்டார்ட் பண்ணலாம், 5 கண்ட்ரியுமே சேர்ந்து ஒரு மீடியா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அதுக்காக 3-month லாங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு மீடியாவுக்கு வந்து 3-month லாங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. Over the past 3 months, 25 journalists from a number of media organizations from the 5 countries participate in the first ever online media training program tailored to the 5 emerging nations. So overall 25 journalists 5 கண்ட்ரிலேருந்து 25 journalists வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. FedEx named Subramaniam as the next CEO. Indian American Raj Subramaniam will be the new CEO of FedEx according to the announcement made by the US multinational package delivering firm. ஸோ FedEx அப்படின்றது யூஎஸோட MNC பேக்கேஜ் டெலிவரி ஃபர்ம். அதோட புது சிஓவாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியான ராஜ் சுப்ரமணியத்தை அடுத்த சிஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் சுப்ரமணியம் வில் ரிப்ளேஸ் FedEx W. Smith, chairman and CEO, who will step down on June 1 and assume the role of executive chairman. As we look toward what next, I have a great sense of satisfaction that a leader of the caliber of Raj Subramaniam will take FedEx in the very successful future, Mr. Smith said. Indigo parent appoints Gaurav Negi as CFO. Budget airline Indigo parent Interglobe Aviation on Tuesday appoint Gaurav Negi as a chief financial officer. So Indigo oda parent company ana Interglobe Aviation யாரை வந்து சிஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா கௌரவ் நேகியை வந்து சிஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. He will take over from Jiten Chopra, who has submitted his resignation to pursue other interest, Indigo said. ஸோ ப்ரெசண்ட்டாக யார் சிஎஃப்ஓவா சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிடன் சோப்ரா இருந்தார். ஸோ அவர் ரிசைன் பண்ணதுனால அந்த இடத்துக்கு இப்போ யார் போக போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கௌரவ் நேகி போக போகிறார். Arjun tops 3-way tie for title. Jukesh Harsha completes India's podium sweep. Intense battles இது வந்து எதுக்கானதுன்னா செஸ்க்கானது. Intense battle produced a decisive result on the top 3 boards involving 5 overnight leaders and the left top seed Arjun Edigazi leading an Indian sweep of the podium in the 19th Delhi International Open Chess Tournament here on Tuesday. ஸோ டியூஸ்டே நடந்த 19th டெல்லி இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் யார் வந்து டாப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ஜுன் எரிகால்சி டாப்பில் இருக்காங்க. Following a 3-way tie at 8.5 points from 10 rounds involving D. Gugesh and Harsha Bharatkoti, Arjun walked away with the winner's share of 4 lakh and a glitter trophy. For the second time this month, 15-year-old 6th seed Gugesh finished runner-up to Arjun and collected 3.5 lakh. On March 3, Arjun and Gugesh took the top 2 spots at the national championship in Kanpur. Harsha, seeded 14, was rewarded for his gallant display with a third prize of 3 lakh. ஸோ இதை பேஸ் பண்ணி எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Assam and which state have partially resolved a 50-year-old borderline dispute in 12 sectors along with the 885 kilometer boundary. ஸோ அசாம் அண்ட் எந்த கண்ட்ரி வந்து இந்த டிஸ்பியூட்டை வந்து சால்வ் பண்ணாங்க? அசாம் அண்ட் மெகாலயா. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் NCW எங்கே இருக்குது? டெல்லி. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிரிக்ஸ். பிரிக்ஸ்ன்றது எந்த 5 கம்ப்ரைஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. பங்களாதேஷ், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் ஸ்ரீலங்கா. பிரேசில், ரஷ்யா, ஈரான், சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ நம்மளுக்கு தெரியும் இதுக்கான ஆன்சர் என்ன?
Brazil, Russia, India, China and South Africa. Indian power projects replaced Chinese venture in Sri Lanka. Concern were raised over project proximity to TN. India will set up a hydropower projects in Tree Island of Jaffna, effectively replacing their Chinese venture cleared by Colombo last year. So India வந்து ஸ்ரீலங்கா கூட 6 MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ரட் பவர் ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. The MOU for this project was among those signed during a meeting between visiting External Affairs Minister Jaishankar and his Sri Lankan counterpart GL Perry's late on Monday. So நம்மளோட External Affairs Minister ஜெய்சங்கரும் ஸ்ரீலங்காவோட அஃபேர்ஸ் மினிஸ்டர் GL பெரிஸும் இந்த MOUs மொத்தம் 6 MOUs சைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், சைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ். இந்த ஹைப்ரிட் ப்ராஜெக்ட்ஸ் பவர் ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ஸை இனிஷியலாக யார் வந்து டேக் ஓவர் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனா டேக் ஓவர் பண்ணியிருந்தது. இப்போ இது வந்து இந்தியா கிட்ட வந்துருச்சு. இந்த தேர்ட் இந்தியன் எனர்ஜி ப்ராஜெக்ட் கம்மிங் அப் இன் Sri Lanka North and East after the recent agreements of National Thermal Power Corporation Solar Venture in the Eastern Sampur town and the Adani Group's renewable energy projects in Mannar and Poner in North. So இந்தியாவோடது இது 3வது பவர் ப்ராஜெக்ட் ஸ்ரீலங்காவில். ஆல்ரெடி 2 பவர் ப்ராஜெக்ட்ஸ் அங்கே போயிட்டுருக்கு. ஒன்று நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் சோலார் வெஞ்சர் ஈஸ்டர்ன் சம்பூர் டவுனில் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதானி குரூப் ரெனவல் எனர்ஜி ப்ராஜெக்ட் இன் மன்னார் அண்ட் புனேரியின் நார்த் சைடில் சைன் பண்ணியிருக்காங்க. In January 2021, Sri Lanka cabinet received to award renewable energy projects in Nanittivu, Deflet Nedundivu and Aneltivu Island to Chinese firm. அடுத்தது ahead of Lavrov's arrival, US to send Deputy National Security Advisor to India. Dalip Singh to hold meeting on Thursday, Russian Foreign Minister on Friday. So, லவ்ரோவ் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் லவ்ரோவ் வந்து ஃப்ரைடே வராரு. ஸோ அவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரையும் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள் இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய ஃபாரின் பர்சன்ஸ் இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ March 19 வந்து ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் ஃபியூமோ கிஷிடா இந்த ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வாரால் நிறைய வந்து இந்த மீட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் இங்கே வராரு. ஸோ அவர் இங்கே வராரு அப்படின்றதுனால யூஎஸ்ஏ என்ன பண்ணியிருக்கேன்னா அவங்களோட அசிஸ்டண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரை இங்கே அனுப்ப போகிறாங்க. Just ahead of Russian Foreign Minister Sergei Lavrov's visit to India this week, the Biden administration is sending its chief strategist on sanction against Russia for the war in Ukraine, Deputy National Security Advisor Dalip Singh. Mr. Singh is due to be held in Delhi for meeting on Thursday, while Mr. Lavrov will hold meeting with External Affairs Minister Jaishankar and other officials on Friday after arriving from Beijing, where he is attending conference on Afghanistan. ஸோ ஆல்ரெடி இந்த ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வார்க்காக சைனா கூட நம்ம வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வார் யாருக்கு வந்து பெருசாக எஃபெக்ட்ஸ் கொடுக்குதோ இல்லையோ இந்தியாவுக்கு நிறைய வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் கொடுத்துட்ருக்கு. அதில் ஒரு டிமெரிட்ஸாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். பிகாஸ் ரஷ்யா இங்கே வரதுனால யூஎஸ்மே கூட இங்கே வராங்க ஃபார் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வார். Government launches task force for street children, rupees 10 crore set aside for homeless children. The Delhi government has launched a project in collaboration with the 2 NGOs to deploy a dedicated field task force for the rehabilitation of street children, authorities said on Tuesday. So Delhi government இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஆர்மி இந்த ஸ்கவுட்ஸ் இவங்களுக்காக ஒரு ஸ்கூல் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த நேம் ஆஃப் பகத்சிங் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த
ஸ்லம் ஏரியாவில் இருக்க சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்களா, இந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ்னு சொல்கிறது தெருவோரம் இருக்க குழந்தைங்க கிடையாது, இந்த வீடுகள் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் இருக்க குழந்தைங்க, அதே மாதிரி ஸ்லம் ஏரியாவில் இருக்க குழந்தைங்க, இவங்களுக்கான நல்வாழ்வுக்காக டெல்லி கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. For the project, Delhi Commission for Protection of Child Rights and Dialogue and Development Commission of Delhi have collaborated with Salam Balk Trust and Youth Reach. ஸோ நான் 2 NGO வந்து இதுக்காக கொலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். எந்தெந்த NGO அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாலம் பாலாக் ட்ரஸ்ட் அண்ட் யூத் ரீச். அண்ட் வேறு யார் கூட டெல்லி இது கொலாபரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் டயலாக் அண்ட் டெவலப்மெண்ட் கமிஷன் ஆஃப் டெல்லி. ஸோ இந்த டாஸ்க் ஃபோர்ஸோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் வொகேஷனல் ட்ரைனிங், கவுன்சிலிங் அண்ட் மெடிக்கல் சப்போர்ட், ஸ்பான்சர்ஷிப். இப்போ வறுமையில் இருக்க குழந்தைங்களுக்கு அவங்க லைஃப்பில் அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறது, கார்டியன்ஷிப் அண்ட் ஷெல்டர் ஃபார் த சைல்ட், ஏ ஸ்டேட்மெண்ட் பை தி ஏஜென்சி சே. ஸோ இதுக்காக எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர். 10 crores ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. தவாக்தர் elected as a new Goa speaker. ஸோ 5 ஸ்டேட் எலெக்ஷன் நடந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன் நடந்ததுனால அந்த ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அதோட சிஎம் யார் அண்ட் அதோட ஸ்பீக்கர்ஸ் யாருன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எந்தெந்த ஸ்டேட் வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, பஞ்சாப் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, யூபி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, கோவா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, அண்டு உத்தரகாண்ட், ஸோ அதில் கோவாவோட ஸ்பீக்கராக யார் வந்து செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தவாக்கர் செலக்ட் ஆயிருக்காரு. அண்ட் கோவாவோட சிஎம் யார் அண்ட் மணிப்பூர் 5 ஸ்டேட். அண்ட் கோவாவோட சிஎம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரமோத் சவான். ஸோ இது எந்த பார்ட்டி, பிரமோத் சவான் எந்த பார்ட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜேபி. ஸோ பிஜேபி 3 இடத்துல வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஒன்று யூபி, இன்னொன்று கோவா அண்ட் 3rd வந்து மணிப்பூர். ஸோ யூபியோட சிஎம் யார், யோகி ஆதித்யநாத். அண்டு கோவாவோட சிஎம் வந்து பிரமோத் சவான் அண்ட் மணிப்பூரோட சிஎம் வந்து பைரன் சிங். ஓகே. Rhino population up by 200 in Kaziranga, last census conducted in 2018. So Kaziranga National Park இது ரொம்ப முக்கியமான நேஷ்னல் பார்க், பிகாஸ் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட நேஷ்னல் பார்க்கில் இது ஒன்று. ஸோ இந்த கசிரங்கா நேஷ்னல் பார்க் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 ஹார்ன் ரைனோசரஸ், அந்த ஒத்த கொம்பு இருக்க காண்டாமிருகத்துக்கு அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சைட். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் 1 ஹார்ன் ரைனோசரஸோட அந்த எண்ணிக்கை வந்து 200 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் சென்சஸோட இப்போது 200 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கசிரங்கா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கசிரங்கா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது, அசாமில் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நேஷ்னல் பார்க் மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லா நேஷ்னல் பார்க்குமே ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பேங்கிங் SSC படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். உங்களால் எல்லா நேஷ்னல் பார்க்ஸுமே படிக்க முடியலனாலும் யுனெஸ்கோ அங்கீகரித்த நேஷ்னல் பார்க்ஸ் மட்டுமாவது படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி பார்த்த கரண்ட் அஃபேர் செக்ஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.